இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே அண்ணே ஏய் நில்றா. யாரா அது? ஏய் யார் வீட்டுக்குள்ள குடிச்சிட்டு வர? அன்னைக்கு நீ இன்னும் ரெடி எடுத்து வச்ச கொன்னுடுவேன். போடவில்ல குடிச்சிட்டு வந்திருக்கேனா? நானா? அதெல்லாம் இல்லையே. ஏய் உன்னால் நிக்க கூட முடியல. குடிக்கலையா? வாய திறந்தாலே போய் உன் பொய்ய கிருபா நான் நம்போம். நான் நம்ப மாட்டேன்டா. போடவில்ல போட. ஏய் என்னடா மறைக்கிற? நீ குடிச்சிட்டு வந்தா சோறு போட்டு தூங்க வைக்கிறதுக்கு இது உன்னோட வீடு இல்ல. இன்னைக்கு நைட் ஃபுல்லா எங்கேயா தெருவில் போய் படுத்துக்க. அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். வெளியில போட அனாத பையல. ஏய் யார பாத்திர அனாதன்னு சொன்ன? ஏய் யார் மேல யாரா கை வைக்கிறது? உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. அவன் மேல கையறான். டேய் கர்ணா, என்னடா அதெல்லாம்? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? எல்லாமே நீ கொடுக்குற இடம் தான். எதுக்குடா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன்னு கேட்டதுக்கு என் கழுத்தை பிடிச்சு அடிக்க வரான். முதல்ல இவனை வீட்டை விட்டு வெளில அனுப்பு. டேய் நீ கொஞ்சம் அமைதியாடுறா. டேய் கர்ணா, என்னடா இது புது பழக்கம்? எதுக்கு இப்படி குடிச்சு வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்க? ஆனா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சுண்ணா. அதான் கொஞ்சம் ஓவரா. இங்க பாருண்ணா, ஒண்ட வந்தவனுக்கு ஒரு அளவுக்கு மேல இடம் கொடுக்க கூடாது. ஒழுங்கா அவனை கழுத்தை பிடிச்சு வெளில அனுப்பு. இன்னைக்கு என் கழுத்தை பிடிச்சவனுக்கு நாளைக்கு உன் கழுத்தை பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏய் என்ன எங்க அண்ணன் கிட்ட என்ன ஏத்தி விடுறியா? உனக்கு கொல்லாம விட மாட்டேன். அடிச்சடா. என்னடா அது? ஆனா உனக்கு கைய நீட்டிட்டு போடா. போய் சாப்பிட்டு தூங்கு. சுகுணா என்ன கூட்டு போய் சாப்பாடு கொடு. என்ன பண்ண? ஒண்ணும் பண்ணலையே. கர்ணா சட்டை பாக்கெட்ல கண்டிப்பா பணம் இருக்கும். பேசாம ஆட்டைய போட்டுற வேண்டியதுதான். இப்போதைக்கு எனக்கு வேற வழியே இல்ல. கர்ணா சாரி. தீபா இந்த பேக் இத வேற பாத்துட்டாலே போச்சு. இப்ப இஷ்டத்துக்கு லெக்சர் அடிச்சு சாகடிக்க போறா. ரொம்ப நல்லா இருக்கு. அது நாளைக்கு இன்டர்வியூ போறதுக்காக. பாக்க நல்லா காஸ்ட்லியா இருக்கு. இது வாங்க உனக்கு எது பணம்? பாத்தியா, காஸ்ட்லி பேக்னு நம்பி ரேட்டு கேக்குற. ரோட்டு கடையில கிடைக்கிற பேக் தான். 450 ரூபா சொன்னாங்க. 200 ரூபான்னு அடம் புடிச்சு அரை மணி நேரம் சண்டை போட்டு வாங்கிட்டு வந்தேன். நீ இந்த இன்டர்வியூ எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுல தான் இந்த வேலை கிடைக்குமே தவிர இந்த பேக்குக்காகலாம் யாரும் வேலை தர மாட்டாங்க. அதானே பார்த்தேன். என்னடா ஒன்னு சொல்லாம இருக்கியேன்னு. இங்க பாரு, நான் ஒன்னும் டீச்சர் செலக்ஷனுக்கு போகல. வாயில் சாரியை கட்டிக்கிட்டு ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு அவ்வளவுதானே போறதுக்கு. மல்டிநேஷனல் கம்பெனி, அங்க கொஞ்சம் லுக்கையும் பாப்பாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் எல்லாமே. அதுக்கப்புறமா தான் இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதெல்லாம். உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? என்ன ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? நைட்டு புலி மாதிரி இருந்த கர்ணாவா இப்படி பூனை மாதிரி இருக்கான்னு ஷாக் கை பாக்குறோம். புரியல. பாத்தியா சித்ரா? புரியலையா? எப்படி புரியும்? நைட்டு தான் கர்ணா 2-3 ஆளா இருந்துச்சே. ஓ நைட்டு குடிச்சதான் ஓட்டுறீங்களா? நேத்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு அதான். நீ குடிச்சத ஓட்டல ராஜா, அந்த ஆளை அடிச்சத ஓட்டுறோம். அடிச்சேனா? யாரு? என் புருஷன. நான் எப்படி இருக்கணும்னு நீ சொல்ல தேவையில்ல. நான் ஒண்ணு உன்ன மாதிரி ஊரடிச்சு உலையில போட்டு வாழல. ஐயோ அப்போது கனவில்லையா?
அப்ப கனவுல டெய்லி என் புருஷன் கழுத்தை நெரிச்சு விளையாடிட்டு இருக்க இல்லையா? அவன் மேல இருக்கிற கோவத்துல சரக்கு போட்டு அண்ணன் மேல கை வச்சுட்டேனே. கர்ணா, என்ன இருந்தாலும் இவ்ளோ வன்முறைலாம் ஆகாது. நீ சும்மா இரு ப்ளீஸ் அண்ணி. நீங்க தான் எப்படியாச்சும் என்னை காப்பாத்தணும். அண்ணன்கிட்ட வந்து எனக்காக பேசி அவரை சமாதானப்படுத்துங்க ப்ளீஸ். அப்பா ஆளை விடுறா சாமி. நீ ஆச்சு உங்க அண்ணன் ஆச்சு. நான் இந்த விளையாட்டுக்கு வரல. இதுக்குதான் குடிச்சிட்டு இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. இப்ப எப்படி திவாகரன் அவ சமாளிக்க போறானே தெரியலையே. ஒரே ஒரு வழிதான் இருக்கு, வேற வழியே இல்ல. என்ன பண்ண போற? நேரா திவாகரன் அவ போய் பார்த்து பார்த்து அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறேன். சீப்ப. சித்தி, வா என்ன நடக்குதுன்னு பாப்போம். Follow me. ம். ஐயோ முருகா. அண்ணா 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 என்ன மன்னிச்சிருங்கண்ணே. அண்ணா என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அண்ணா. அண்ணா என்ன மன்னிச்சிருங்கண்ணே. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? தலைவர இல்லண்ணே முடியாது. நீங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நான் காலையை விடுவேன். ஏதாவது போதையில கண்ணு மண்ணு தெரியாம கழுத்தை பிடிச்சிட்டேன். தயவு செஞ்சு அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுனே. நீ பண்ண காரியத்துக்கு அண்ணன் மட்டும் தடுக்காம இருந்தா உன்னை அங்கேயே கண்டத்தோட வெட்டி போட்டிருப்பேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு காலை பிடிச்சா விட்டுருவாங்களா? அண்ணா என்ன அடிச்சாலும் சரி வெட்டினாலும் சரி நான் ஏத்துக்கிறேன். ஆனா மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுண்ணே. அது வரைக்கும் உன் காலை விடவே மாட்டேன். பாட்டுக்கு என்ன மன்னிச்சிருங்கண்ணே. என்னங்க அதான் இவ்வளவு தூரம் கெஞ்சிரால, ஏதோ தெரியாம பண்ணிட்டா. போனா போட்டுன்னு மன்னிச்சுதான் விட்டுருங்களேன். அவன் புடிச்சது ஏன் கழுத்தடி. போனா போதுன்னு அண்ணனுக்காக மன்னிச்சு விடுறேன். டேய் காலை அழுகாகாத. எந்திரா மேல எந்திரி. தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். இனிமே குஸ்ட் வந்த இனிமே நீ வீட்டுக்குள்ளே வர முடியாது. நீங்க எனக்காக அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 ரூபாய் கட்டுனீங்கல்ல, அதை ரிட்டர்ன் பண்றதுக்காக. ஏ சித்ரா, இதுக்கு தான் வர சொல்றியா? நான் தான் அப்பவே வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப கொடுக்கணுங்கிற? இல்லக்கா, உழைக்கிறவங்க 1 ரூபாவா இருந்தாலும் 500 ரூபாவா இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம்னு எனக்கு தெரியும்க்கா. அதுக்காக நீங்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீங்க. எனக்காக எதுக்குக்கா விட்டு கொடுக்கணும்? நீங்க என்னோட அப்ளிகேஷன் ஃபார்மை கொண்டு போய் சேர்த்ததே பெரிய ஹெல்ப்புக்கா. தயவு செஞ்சு அமௌண்ட்டை ரிட்டர்ன் வாங்கிக்கோங்க. அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சொன்னா கேட்க மாட்டேங்கிற. ம். சரி வரேன். அக்கா, இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? நேரா வீட்டுக்கு வந்துடாதீங்க. என் வீடு இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கு பின்பக்கம் வந்துடுங்க. நான் பின்னாடி வந்துடுறேன். தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வந்துடுறேன். தேங்க்ஸ்க்கா. யாராவது பாத்துருவாங்க, நான் போனை வச்சிடுறேன்.